அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீது இவ்வாறு ஸலவாத் கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்த ஸலவாத்து. இன்னும் அதனை பற்றிய ஹதீஸாவது, அப்துர் ரஹ்மான் பின் அபு லைலா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்தார்கள், என்னை கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்ற ஓர் அன்பளிப்பை உனக்கு நான் வழங்கட்டுமா என்று கேட்டார்கள். நான், ஆமாம், அதை எனக்கு வழங்குங்கள் என்று பதில் சொன்னேன். உடனே அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களின் மீதும் தங்கள் குடும்பத்தார் மீதும் ஸலவாத் சொல்வது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று கூறுங்கள் என பதிலளித்தார்கள். இதன் பொருளாவது, இறைவா, இப்ராஹீம் அவர்களின் மீது நீ கருணை புரிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். இறைவா, இப்ராஹீம் அவர்களின் மீதும் இப்ராஹீம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்தது போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். நூல் புகாரி 3370.